அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாவம் போக்கும் ஆணி மாத தேய்பிறை ஏகாதசி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சனிக்கிழமை என்று சொல்லப்படும் இந்த ஆணி மாத தேய்பிறை ஏகாதசி திதி அன்போடு வரவேற்கிறது. இதோடு சேர்த்து கிட்டியும் நாளைய தினத்தில் வருகிறது. அது மட்டுமல்லாமல் பாரம்பொருள் பெருமாளுக்குரிய கூர்ம ஜெயந்தியும் வரவேற்க இருக்கிறது. இத்தனை சிறப்பம்சங்கள் பொருந்திய இந்த நாளில் எவர் ஒருவர் பாரம்பொருள் பெருமாளை நினைத்து மனதில் வழிபாட்டை தவறாமல் செய்கிறாரோ அவருக்கு நிச்சயம் அவர் செய்த அனைத்து தீமைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினத்தில் பாரம்பொருள் பெருமாளை நினைத்து விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஏகாதசி தினம் அதிகாலை வேளையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் நன்கு சுத்தம் செய்து விளக்கேற்றி வைத்துவிட்டு பாரம்பொருள் பெருமாளை கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லி விரதத்தை தொடங்குங்கள். துளசி இலைகளை முந்தைய நாளை வாங்கி வைப்பது காலையில் பெருமாளுக்கு சூட்டப்பட வேண்டும். இன்றைய நாட்கள் துளசி இலைகளை பறிக்கவோ மற்றும் அரிசி வகை உணவுகளை சாப்பிடவோ கூடாது என்பது ஐதீகமாக இருக்கிறது. பாரம்பொருள் கிருஷ்ணர் திருவுருவப் படம் பெருமாள் படம் எது இருந்தாலும் அந்த படத்திற்கு துளசி இலைகளால் போட்டு ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் 2 துளசி இலைகளை போட்டு தீர்த்தம் வைத்து வழிபாடு செய்து இந்த தீர்த்தத்தை குடித்து விரதத்தை தாராளமாக நீங்கள் தொடங்கலாம். பாரம்பொருள் துளசி தேவியின் அருளும் மற்றும் பெருமாளுடைய அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது இதன் விளக்கமாகும். விரதம் எடுக்க முடியும் என்பவர்கள் இன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருந்து விரதம் இருக்கலாம். ஏகாதசி விரதம் மேற்கொள்வது என்பது நமக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும். விரதம் எடுக்க முடியாவிட்டால் என்றாலும் பரவாயில்லை. 1 டம்ளர் தீர்த்தத்தை பெருமாள் முன் வைத்து பருகுங்கள், தவறு கிடையாது. முடியாதவர்கள் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப பால் பழம் பலகாரம் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ளுங்கள். நாளை பெருமாளுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை செய்து வழிபாட்டு செய்யுங்கள். பூஜை அறையில் விளக்கேற்றி கற்பூரம் தூபம் காட்டி ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை சொல்லி செய்த பாவங்களை எல்லாம் கரைந்து போக வேண்டும் என மனதில் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொள்வது சாலச் சிறந்ததாகும். வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் அருகிலுள்ள அந்த கோவிலுக்கு தவறாமல் இன்றைய ஏகாதசி நாட்களில் செல்லலாம். அங்கு சென்று பெருமாளுக்கு உங்களால் முடிந்த துளசி இலைகள் பூ பழம் வாங்கி வெற்றிலை பாக்கு தேங்காய் வாங்கி கொடுத்து ஆர்ச்சனை செய்து இறை வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். விரதம் இருப்பவர்கள் பாரம்பரிய பெருமாள் கோவிலில் கொடுக்கும் தீர்த்தத்தை குடித்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யுங்கள். அதே போலத்தான் விரதம் இருந்தால் நிறைய தண்ணீர் குடிக்கலாம். தண்ணீர் குடிக்காமல் வெறும் வயிற்றோடும் விரதம் இருக்கக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அன்னதானம் செய்வதன் மூலம் இரட்டிப்பு பலன்களை பெறும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பது பெரியோர்களின் வாக்காகவே இருக்கிறது. இன்றைய தினம் முழுவதும் உங்களால் முடிந்தவருக்கு மற்றும் இல்லாதவர்களுக்கு பசியோடு வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை வாங்கி கொடுங்கள் அல்லது உணவை அவர்களுக்கு பரிமாறுங்கள். வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ நிறைய பாவங்கள் செய்து இருக்கிறோம். அதனால் அடுத்தவர்கள் மனது புண்படும்படி பேசுகிறோம். வியாபாரத்தில் அடுத்தவர்களை தோல்வியடைச் செய்கிறோம். இது எல்லாம் நமக்கு லாபம் காரணமாக நம்முடைய லாபம் அடுத்தவருக்கு நட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதே ஒரு தீமையான செயல்தான். இப்படி அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு விமோச்சனம் அடைய இந்த ஆனி மாத ஏகாதசி மிக சிறப்பானதாகும். அதாவது ஒருவருக்கு நஷ்டம், அதாவது ஒருவருடைய பண இழப்பு நமக்கு அது லாபமாக வருகிறது. அதனால் அவர்கள் மனம் புண்மடைந்து நமக்கு சாபமிடுவார்கள் அல்லது கஷ்டமாக நினைப்பார்கள். இதனை போக்கிக் கொள்ள இந்த தேய்பிறை ஏகாதசி மிக சிறப்பு வாய்ந்தவையாகவே இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லப்போனால்
பிரம்ம அத்தி தோஷம் என்று சொல்வார்கள் அல்லவா, அத்தனை மிகப்பெரிய தோஷங்கள் கூட நீங்குமாம் இந்த ஏகாதசி விரதம் இருந்தால். பிரம்ம அத்தி தோஷம் என்றால் ஒருவரை கொன்ற பாவம், அதாவது ஒருவரை கொலை செய்த பாவம் நம்மை பற்றும், அதனால் ஏற்படும் தோஷமே பிரம்ம அத்தி தோஷம். அந்த கொலைகாரருக்கு கூட இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் அந்த பாவம் நீங்கும் என்பது நம்பிக்கையாகும். இன்றைய தினம் பெருமாள் கோவில் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். பாரமுள் பெருமாளின் பாடலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாராளமாக ஒலிக்கச் செய்து கேளுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் ஆன்மீக சேனல், அதாவது தெய்வீக பலன்கள் சேனல் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.